சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 10th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோடல் எக்ஸாம் கோர்ஸ் பேப்பர் அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கோர்ஸ் பேப்பர் டேரெக்டாக வாட்ஸ்அப் டெலிகிராம் சென்ட் பண்ணி விட்டுருப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி மறக்காம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கு அடுத்த ஸ்டடி மெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மறக்காம ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ சொன்னால் ரெடி பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்களா? பண்ணாமல் தான் வீடியோ ப்ளே ஆகும்ப்பா. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 14 ஒன் வேர்டு. ஓகேங்களா? 14 ஒன் வேர்டு உங்களுக்கு இருக்கும். 10 2 மார்க், 10 5 மார்க் அண்டு 8 மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா? சேம் அப்படியே உங்களுக்கு நீங்கள் மேக்ஸ் எழுதுறீங்க தெரியுமா, அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 1 மார்க் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? வித் whom of the following was the Lateran treaty signed by Italy? When was the character of a UN signed? Who was the founder of Widow Remarriage Association? அடுத்து 4 5 6 அப்படியே பாருங்கள். 4 5 6 அடுத்து 7 8 9 10 11 12 13 அடுத்து 14 பாருங்கள். அடுத்து பார்ட் 2 பாருங்கள். வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரெண்ட்ஸ் வார்ஃபேர்னு கேட்குறாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ். டோட்டலாக உங்களுக்கு 14 கொடுத்து அதில் 10 எழுதுனா போதுமானது, ஒரு கம்பல்சரி. அதில் ஃபஸ்ட்டு 15 16 17 பாருங்கள். இந்த கொஸ்டின் லைட்டாக பிளராக இருக்குது. இது மட்டும் நெட்டு கிடையாதுப்பா. நான் ஏகப்பட்ட கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். டோன்ட் வரி. நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? டோன்ட் வரி. அடுத்து பாருங்கள். இது பாருங்கள், கிளியராக இருக்குது. 19 20 21 22 23 24 25 26 27 28. லிஸ்ட் த சோஷியல் ஈவல்ஸ் எரகேட்டட் பை பிராமோ சம்ஜை அப்படின்னு கேட்குறாங்க. நேம் த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் மான்சூன் வென்னு கேட்குறாங்க. ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து 5 மார்க் பாருங்கள். பார்ட் 3 பாருங்கள். 29 30 31 அதே போல் தான். 14 கொடுத்து 10 எழுதுனா போதுமானது, அதில் ஒரு கம்பல்சரி. அந்த கம்பல்சரி கொஸ்டின் பாருங்கள், கண்டிப்பாக மேப்பாக தான் இருக்கும். ஓகேவா? 29 பாருங்கள். 29 30 31 32 33 பார்த்துட்டிங்களா? அடுத்து 34 பாருங்கள். 34 35 36 37 38 39 40 41 42 42 பார்த்தீங்களா? உங்களுக்கு மேப் கேட்டிருக்காங்க. அந்த 41 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம்லைன் கேட்பாங்க. கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் இது அப்படியே இருக்கும்பா. டைம்லைன் இருக்கும், மேப் இருக்கும். நம்ம கம்பல்சரியும் உங்களுக்கு மேப் இருக்கும். அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸில் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அந்த 1 மார்க் இருக்கும். 14 மார்க் அசால்ட்டாக 50 மார்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு பாஸ் ஃபெயிலர்லாம் சான்ஸே கிடையாது. இதேமாரி ஃபெயில் ஆனீங்கன்னா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபெயிலாம் ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக ஆல் பாஸ் ஆகலாம். டோன்ட் வரி. சென்டமே அடிக்கலாம். சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இருக்கேன், ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? 8 மார்க் பாருங்கள். 43 பாருங்கள். அசஸ் த செக்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் யூஎன் கேட்குறாங்க. ஒன்று அதை எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஓகேவா? அடுத்து 44 பாருங்கள். மேப் உங்களுக்கு அவுட்லைன் மேப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு அவுட்லைன் மேப் தான். அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா மார்க் த பிளேசஸ் கேட்குறாங்க. ரெண்டுமே அவுட்லைன் மேப் தான். ஒன்று மேலே எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஒன்று எழுதணும், இல்லை பி எழுதணும். 8 மார்க் இருக்கும், மேப் இருக்கும், பிளேசஸ் இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி எழுதணும். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 எனக்கு தெரியுது ப்ரோ, கீழே 4 ஒன்று தெரியுது ப்ரோ, நான் அப்படி எழுதலாம்னு கேட்டால் அப்படிலாம் எழுதக்கூடாது. ஒன்று எழுதணும், இல்லை பி எழுதணும். ஏல இருக்கிற எல்லா பிளேஸும் எழுதணும், இல்லை பியில் இருக்கிற எல்லா பிளேஸும் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்குது ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்ப்பா. அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை மெட்டீரியல்ஸ் பண்ணால் சென்ட் பண்ண போகிறேன். டெலிகிராம் வேறு பேன் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. மேக்ஸிமம் கௌதம் மீடியா சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் வரும். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே சார் குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ ரன் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட் ஷேர் பண்ணுங்கள். அவனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே சார் குட்டீஸ். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.